எந்த ஒரு விடயத்தையும் வேகமாகவும் கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கணும். போரே அடிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, ஒரு தலைப்பை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அல்லது ஒரு விடயத்தை நீங்கள் கற்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னால் அந்த விடயம் பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னால் என்ன எல்லாம் தெரியும் அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்து அதில் என்னென்ன விடயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லது அதை பற்றி என்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்கள் அல்லது லிஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய அரசியல் பற்றி கற்றுக்க போகிறீங்க, அதான் தலைப்புன்னு வைக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கணும், அமெரிக்கா பற்றி எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு திங்க் பண்ணணும். என்னெல்லாம் தெரியுமோ அதை சிந்திச்சு பார்க்கணும் அல்லது அதை லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி பற்றி எங்களுக்கு தெரியலாம். அமெரிக்க ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஒரு 4 வருஷம் அப்படின்னு எங்களுக்கு தெரியலாம். அமெரிக்காவுடைய சட்டத்துறையோட பேரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்காவிட்டாலும் செனட் மன்றம் அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி அமெரிக்கா பற்றி என்னெல்லாம் தெரியும் அப்படின்ற முதலாவது லிஸ்ட் பண்ணி கொள்ளுங்க அல்லது அது சம்மந்தமாக சிந்திச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த தலைப்புக்குள்ளே போகணும். அந்த தலைப்பை வாசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்னெல்லாம் அதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமோ அதெல்லாம் அந்த தலைப்போட என்ன செய்யணும், அசோசியேட் பண்ணி பார்க்கணும், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையில அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நோட்ஸோ அல்லது அந்த படிப்போ இலகுவாக இருப்பது போல ஒரு ஃபீலை ஏற்படுத்தும். அப்போ முதலாவது விஷயம் என்ன, நாங்கள் எதற்காக படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். ரெண்டாவது, அந்த விடயம் தொடர்பாக முன்னர் எங்களுக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்றத நாங்கள் திங்க் பண்ணிக்கணும்.